ஸ்ரீஹரையே நமஹ. பாரளவும் ஓரடி வைத்து ஓரடியும் பாருடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே. சூருருவின் பேயளவு கண்ட பெருமான் அருகிலே நீ அளவு கண்ட நெறி. ஓங்கி உலகளந்த உத்தமா, எங்கள் கல்யாண ஸ்ரீனிவாச தேவா, நீ இந்த உலகில் நின்று கொண்டிருந்த போதே இதே உலகத்தை உன் திருவடியால் ஒரே அடியாக அளந்தாய். அடுத்த அடியால் விண்ணையும் அங்குள்ள நீரையும் தாண்டி அளந்தாய். அட, அது கூட பரவாயில்லையப்பா. பேரழகியாக வந்த பூதனை என்றவளை அவள் அரக்கி என்றும் தீய நோக்கத்துடன் தான் வந்தாள் என்பதையும் எப்படி நீ அளந்தாய்? அழகானதெல்லாம் அருமையானது என்று நினைத்து எத்தனையோ ஆபத்துகளில் வலுவில் சிக்கிக்கொள்ளும் எங்களை உன் திறமையாலும் கருணையாலும் காப்பாய் ஐயா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீஹரையே நமஹ. நெறிவாசல் தானேயாய் நின்றானை ஐந்து பொறிவாசல் போர்க்கதவம் சார்த்தி அறிவானாம் ஆலமர நீழல் அறம் நால்வர் கந்துரைத்த ஆலமமர் கண்டத்து அரண். எங்கள் உயிருக்குயிரான கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளே, எங்களுக்குள்ளே உயிராக நீ இருப்பதால் தானே கண்களால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் முகர்ந்து, வாயால் பேசி, உடலால் இந்த உலகில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கிறோம். நாங்கள் சுகங்களை அனுபவிப்பது நீ எங்கள் உள்ளே இருப்பதால் தான் என்பதை நாங்கள் உணர வேண்டாமா அப்பா? உலகம் வாழ தான் அஞ்சுண்ட நாதனான தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரன் எப்படி தன் புலன்களை அடக்கி பேரறிவால் ஆத்ம வடிவமான உன்னை உணர்ந்ததோடு இல்லாமல் தன் சீடர்களுக்கு உணர்த்தினாரோ, அந்த பெரிய அறிவையும் உணர்வையும் உங்கள் கருணையால் நாங்களும் அடைய வேண்டும் அப்பா. எங்களுக்கு சிறந்த உண்மையான அறிவை தந்தருடும் ஐயா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீஹரையே நமஹ. திசையும் திசையுறு தெய்வமும் தெய்வத்திசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர்கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்து எங்கும் எரி கதிரோன் தன்னை முயங்க மருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழி கையால் பொருது. திருமகளிடத்தில் மையல் கொள்ளும் திருமாலே, நீ நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். அன்று மாபெரும் பாரத போரிலே துரோணரை முடக்க தருமரை கூவவிட்டு உன் சங்கொலியால் அவரை மயக்கினாய். அபிமன்யுவை அதர்மமாக கொண்ட ஜெயத்ரதனை வீழ்த்த உன் சக்ராயுதத்தால் சூரியனையே மறைத்தாய். உன் அடியார்களை காக்க வரம்பு மீறி அருள் செய்யும் உனக்கு எங்கள் வினைப்பயனால் ஏற்படும் கஷ்டங்கள் தீர ஒவ்வொரு தெய்வமாக தேடி வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் எங்களை காப்பதென்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்பா? உன் கருணையால் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் உடனே தீர்ப்பாயப்பா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீஹரையே நமஹ. ஒரு கோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண் துளங்க மாவடிவில் நீ அளந்த மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அலகளவு கண்ட சீராழியாய்க்கு அன்றி உலகளவும் உண்டோ உன் வாய். மனதை மயக்கும் மாயக்கண்ணா, நீ ரசிகனப்பா. நாங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே பல திருவிளையாடல்களை நடத்துகிறாய். ஆம், திசைகள் நடுங்க விண் அதிர துந்துபி முழங்க உன் திருவடியை நீட்டி நீ அளந்த அதே உலகத்தை நீ வராகவதாரம் எடுத்த போது உன் ஒரு கொம்பின் நுனியில் தாங்கினாயே. நிலம், மலை, கடல், காற்று, ஆகாயம் என எல்லாவற்றையும் உன் வாய்க்குள் காண்பித்தாயே. அப்படியானால் குழந்தை பருவத்தில் இருந்த உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய வாய் வந்திருக்கும்? நாங்கள் எல்லா கவலைகளையும் மறந்து உன்னை ரசித்து மகிழ நீ செய்யும் திருவிளையாடல்கள் தானே இவை. உன் திருவிளையாடல்களை எப்போதும் தொடர்ந்து எங்களுக்கு ஆனந்தத்தை தருமையா தெய்வமே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா.